ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் நான் ஒரு ஏழைக்கு நான் வேலை செய்யும்போது உதவி செய்தேன். தாய், தந்தை, மகன் 3 பேரும் ரோட்டிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிவிட்டு கையில் 100 ரூபாய் கொடுத்து விட்டு வந்துவிட்டேன். நான் வீட்டிற்கு வரும்போது எனக்கு ஃபோன் வருகிறது, அம்மாவை ஆஸ்பத்திரியில் வைத்திருக்கிறார்கள் என்று. நான் மிகவும் வேகமாக போகி அம்மாவை எங்கே பார்த்தால் டாக்டர் பிழைக்க மாட்டார்கள் என்று. நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்கள், என் குடும்பத்தாரும் நீ வீட்டுக்கு கொண்டு போ என்று நாங்கள் சேர்ந்து கொண்டு வந்து விட்டோம். அப்பொழுது என் குடும்பத்தார் சொன்னார்கள், அம்மா பிழைக்க மாட்டார்கள், இன்று ராத்திரி இறந்து போவார்கள், வீட்டில் உள்ள பொருட்களை நீ ஒதுக்கி வை என்று. நானும் சம்மதித்து விட்டு நைட்டு ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரை, உமக்கு சித்தமான காரியத்தை செய்யும், உமக்கு சித்தமாக இருந்தால் அம்மாவுக்கு உயிர் கொடும் என்று. நைட்டு இரவு 2 மணி இருக்கும். அப்பொழுது அம்மா என்னை அழைக்கிறார்கள். அப்பொழுது என் கண் முன்னாடி நான் உதவி செய்த நபர், அந்த 3 பேர் என் சொப்பனத்திலே என் கண் முன்னே நிற்கிறார்கள். நான் சொப்பனத்தை கலைத்துவிட்டு அம்மாவுக்கு உதவி செய்தேன். கர்த்தர் தாமே அம்மாவை காப்பாற்றினார். பிரியமானவர்களே, வேதாகமம் இப்படி சொல்கிறது, எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்வதிலும் தான தர்மம் பண்ணுகிறதிலும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மீது தேவன் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் சிறிய உதவி செய்தால் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் செய்யும்போது உங்கள் ஆத்மா அது பூரிப்பாய் மகிழும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.